வணக்கம். நாம் இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தோம். நரைமுடி அதாவது வெள்ளை முடி வந்து ஹேர் டை இல்லாமல் எப்படி வந்து கருமையாக மாற்றுறது அப்படி சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். நிறையா பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது வந்து செய்முறை எங்களுக்கு சரியாக வந்து புரியல, திரும்ப வந்து எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறையா கமெண்ட் பண்ணியிருந்தேன். அந்த புரியாதவங்களுக்கும் ப்ளஸ் புதுசாக பார்க்குறவங்களுக்காக இந்த வீடியோ வந்துட்டு ஒரு சின்ன வீடியோவாக ஒரு ரீமேக் பண்ணுறேன். தெளிவாக கேட்டுக்குங்க. நமக்கு தேவையான பொருள் கடுகு எண்ணெய் 1/2 லிட்டர், நெல்லிக்காய் தூள் அதாவது நெல்லிக்காய் பொடி 50 கிராம், கருஞ்சீரக பொடி 100 கிராம், வெந்தயம் பொடி 100 கிராம், மருதாணி பொடி 50 கிராம். இந்த 5 பொருள் நம்மளுக்கு தேவை. முதல்ல என்ன செய்கிறீங்கன்னா 1/2 லிட்டர் எண்ணெயை வந்துட்டு நீங்கள் வானலில் வச்சுக்கோங்க. இரும்பு வானலில் இருந்தால் ரொம்ப பெட்ரு. அடுப்பில் வச்சு மிதமான சூட்டில் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் அந்த சூடு நல்லா ஆனதுக்கப்புறம் முதல்ல எண்ணெய் ஆட் பண்ணுறீங்கன்னா நெல்லிக்காய் தூள் 50 கிராம் ஆட் பண்ணுங்கள், கருஞ்சீரக பொடி 100 கிராம் ஆட் பண்ணுங்கள், வெந்தய பொடி 100 கிராம் அதில் ஆட் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு 5 நிமிஷம் விட்டுருங்க. மிதமான சூட்டில் கொதிக்க வைக்க வேணாம். மிதமான சூட்டில் அப்படியே பக்கத்தில் நின்று பார்த்துக்குங்க, விட்டுருங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்கன்னா அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்குங்க. சிம்மில் வச்சுட்டு அதனுடைய சூடு கொஞ்சம் தணிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் சூட்டுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறீங்கன்னா 50 கிராம் மருதாணி பொடி நாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மருதாணி பொடியை வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கிறீங்க. ஆட் பண்ணிவிட்டு மருதாணி பொடி போட்டு 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் அடுப்பிலிருந்து அந்த எண்ணெயை இறக்கி வச்சுருங்க. இப்போது அந்த எண்ணெய்க்குள்ளே 4 பொடி நாம் ஆட் பண்ணிக்கிறோம். இது ஆறுனதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு காட்டன் துணியில் நீங்கள் அதை வடிகட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஹேர் டை தேவையில்லை. நைட்டு நீங்கள் படுக்கும்போது நீங்கள் வந்து லைட்டாக அப்ளை பண்ணி நல்லா அந்த முள்ள தலையில் நல்லா படுற மாதிரி நல்லா வந்துட்டு நல்லா தேய்ச்சி நல்லா மிதமான ஒரு மசாஜ் மாதிரி பண்ணி ரெகுலராக தளவு முடி வரைக்கும் நீங்கள் என்ன செய்கிறீங்க தேய்ச்சி அப்ளை பண்ணிக்கிறீங்க. ஒரு வாரம் 10 நாள்லேயே உங்களுக்கு என்ன ஆகுனா முடி வந்து ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து கிரே கலராக மாறும். அடுத்தது என்ன ஆகுனா அந்த கருப்பு வந்து டோட்டலாகவே கருப்பாக மாறிடும். அதுக்குண்டான சத்துக்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கு கருஞ்சீரகத்தில், வெந்தயத்தில், நெல்லிக்காய் தூளில், நார்மலாக வந்துட்டு மருதாணியில் இருக்குது. அதுக்குண்டான பற்றி டீட்டெயில்ஸ் சொன்னோன்னா வீடியோ பெருசாக போயிடும். அப்படிங்கிறனால இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும் சொல்லலான்ட்டு இருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ இதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பகலில் வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் பகல்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்கிற மாதிரி இருந்தால் நைட்டில் யூஸ் பண்ணி படுத்துட்டு காலையில் வந்து வாஷ் பண்ணிங்க. வாஷ் பண்ணும்போது மோஸ்ட்லி வந்து சீயக்காய் தூள் அது மாதிரி போட்டு மிதமாக நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப ஹார்டாக வந்துட்டு கெமிக்கல் உள்ள ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்கள் முடி வந்து நார்மலாகவே வந்துட்டு இயற்கையான கருப்பு முடியாக மாறிக்கும். அதுக்குண்டான அத்தனை எனர்ஜி, அத்தனை சத்து, ஊட்டச்சத்தை வந்து இந்த வெந்தயம், கருஞ்சீரகம், நெல்லிக்காய் தூள், மருதாணி அத்தனையுமே கொடுக்கும். ஸோ நம்பிக்கையோடு பண்ணுங்கள், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அந்த எப்படி இருந்துச்சு இந்த ஆயில், இந்த டை இல்லாமல் முடியை வந்து கருப்பாக்குறது அப்படி சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. மறுபடியும் ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.